स्तंभात् प्रभूय निजभक्त जनावनार्थं यो वज्रसार नखरैर् निजघान दैत्यं ब्रह्मेश शक्र नुत पूर्ण गुणैक देहः श्रेयस्सनो दिशतु देववरो नृसिंहः. ஒரு நிமிஷம். புக்கே எடுக்கலையே, ஒரு நிமிஷம். வேறு எதுவும் புக் வச்சுருக்கேன், இருங்க. மார்க்கம் சமீக்ஷிய. ஸோ இது வந்து பிரக்ஷிப்த ஸ்லோகத்தில் இருக்குது, கடைசியில் பின்னாடி. ஸோ நம்ம 9th வரைக்கும் பார்த்தோம். இப்போ 9th அப்புறம் இந்த ஸ்லோகம் வரணும்னு போட்டிருக்கு 4வது சர்க்கத்தில். மார்க்கம் சமீக்ஷிய அதி நிரஸ்த நீரம் பிரவாசகின்னம் பதிம் உத்வஹந்தியः ஆவேக்ஷ்யமாணாः ஹரிணேக்ஷண அக்ஷ்யः பிரபோதயந்தீவ மனோரதானி. வருஷா காலம் முடிஞ்சு சரத்காலமும் முடியிற பொழுது ஹேமந்த ருத்து வர்ணனையில தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். ஸோ இது வந்து ப்ரீ வின்டர் மாதிரி. இட்ஸ் அ லிட்டில் கோல்டு, பட் அட் த சேம் டைம் உங்களுக்கு வந்து ஜலத்தினுடைய ஒரு பிரசக்தி ரொம்ப கிடையாது, நன்னா காஞ்சிருக்கு எல்லா இடமும், இல்லையா? ஸோ அதை இங்கே வர்ணிக்கிறார். அதி நிரஸ்த நீரம், மிகவுமே அதிசயேன நிரஸ்தம் நஷ்டம் நீரம். வழியிலெல்லாம் வந்து முன்னாடி நிறைய வந்து படல்ஸ் இருந்ததுன்னா தென் இட் பிகம்ஸ் டிஃபிகல்ட் ஃபார் இந்த வழிப்போக்கர்கள், டிராவலர்ஸ் டு கம், இல்லையா? ஸோ இப்போ என்ன ஆயிடுறது, அதிநிரஸ்த நீரம் மார்க்கம் சமீக்ஷிய. அந்த மார்க்கம் பூரா உங்களுக்கு வந்து நீரம், ஜலம் முழுக்க உங்களுக்கு வந்து காஞ்சு போன காரணத்தினால அதை பார்த்து விட்டு பிரவாச கிண்ணம் பதிம் உத்வஹந்தியா ஹரிணேக்ஷணாக்ஷியா. இதுதான் மெயின் சென்டென்ஸ் இங்கே. ஸோ இந்த மானுடைய கண்களை போல் கண்களை கொண்ட பெண்கள், ஹரிண ஈக்ஷண அக்ஷி, ஹரிணேக்ஷண இவ அக்ஷிணி யாசாம் தாஹா ஹரிணேக்ஷணாக்ஷி ஹரிணேக்ஷண அக்ஷியா. அந்த மான்விழியாள் பெண்கள் இருக்காளே, அந்த பெண்களுக்கு வந்து எப்படின்னா இந்த மார்க்கத்தை முதல்ல பார்க்கறா. அந்த மார்க்கத்துல வந்து அதி நிரஸ்த நீரம், வெகுவாகவே ஜலம் வந்து நஷ்டமாய் இருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை சமீட்சிய பார்த்து விட்டு பிரவாச கிண்ணம் பதிம் உத்வஹந்தியான்னா மனசி உத்வஹந்தியா. ஸோ கணவன் வந்து வெளியூர் போயிருக்கான், பிரவாசே கிளிஷ்டஹா கிண்ணஹா அப்படி எடுத்துக்கலாம். ஸோ யாரு வந்து வெளியூர் போன பத்தி அவன் வந்து ரொம்ப துக்கத்துல இருக்கக்கூடியவன மனசுலயே நினைச்சுட்டு இருக்கிறவா, உத்வஹந்தியா அவேக்ஷியமானாக அவர்களை எதிர்பார்க்கின்றவர்களாக. ஸோ அந்த கணவன் எப்போ திரும்பி வருவான், வழிதான் எல்லாம் காஞ்சுடுத்தே, அப்போ அவன் திருப்பி வரலாமே, மழை பெய்யரிச்சு அவன் ஒரே இடத்துல ஹி இஸ் கன்ஃபைன் டு ஒன் பிளேஸ். அது இல்லாத இப்போ வந்து எல்லாம் வழி எல்லாம் காஞ்சுட்டதுனால அவனால வந்து திரும்பி வர முடியுங்கிற எதிர்பார்ப்போட இருக்கக்கூடியவர்கள் அந்த பெண்கள். அவேக்ஷியமானாக ஹரிணேக்ஷணாக்ஷ்யா மனோரதானி பிரபோதயந்தி இவ. தங்களுடைய மனோரதத்தை மறுபடியும் விழிப்புணர்வு கொடுக்கிற மாதிரி இருக்கு. they are awakening their desires right now. பிகாஸ் இத்தனை நாள் வரையில் அப்படியே என்னைக்கு வருவானோ தெரியாதுங்கிற ஒரு விரகத்துல இருந்த அந்த பெண்களுக்கு வந்து இப்போ தன்னுடைய மனோரதம், அந்த டிசைர்ஸை வந்து மெதுவா தே ஆர் ஓப்பனிங் தெம் அப். ஸோ பிரபோதயந்தி இவ, இட் இஸ் as if they are awakening them. இங்கே பிரபோதயந்தின்னா ஞாபயந்தி இவன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஞாபயந்தின்னா அது தெரிவிக்கிற மாதிரி இருக்கா. இத்தனை நேரம் அந்த 9 ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தது இந்த ஹேமந்த வர்ணனையில அந்த பெண்கள்லாம் அவரவருடைய ஒரு மனோபாவத்தை தெரிவிக்கிற மாதிரி எப்படி கணவனோட வந்து அந்யோன்யமா இருக்கா அதுதானே நம்ம பார்த்துட்டு வரோம், அதுதான் கண்டினியூவும் பண்ண போறோம். ஸோ என்னத்தினால இது இன்னும் ஜாஸ்தியா இருக்குன்னா, இத்தனை நாள் வரையில் வருஷா காலம் முழுக்க சரத்காலம்ல ப்ராபப்ளி தேவர் டிராவலிங் அண்ட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணுவா, பிஸ்னஸ் பண்ணி முடிச்சு அதுக்கப்புறம் விண்டருக்கு முன்னாடி வருவா, அதை எடுத்துக்கலாம் இங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த பிரவாசத்தினால ரொம்ப துக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பதி அவனை வந்து நினைச்சு இவா உருகிறா. இப்போ அவர்களை எதிர்பார்க்கறதுனால தன்னுடைய மனோரதத்தை ஸ்லோவா தேர் அவேக்கனிங் தேர் டிசையர்ஸ் அப்படி மாதிரி இருக்கா அந்த பெண்கள். ஸோ மார்க்கம் சமீக்ஷிய அதி நிரஸ்த நீரம் பிரவாசகின்னம் பதிம் உத்வஹந்தியா அவேக்ஷியமானாக ஹரிணேக்ஷணாக்ஷ்யா பிரபோதயந்தி இவ மனோகராணி. இந்த இடத்துல ஹரிணேக்ஷணாக்ஷ்யங்கிறது லுப்தோபமா வரும். ஹரிணானாம் ஈக்ஷணானி இவ அக்ஷிணி யாசாம் தாஹா. ஸோ அந்த இவ லோபம்,
உபமா வாச்சக லுப்தா உபமா அந்த இடத்துல. பிரபோதயந்தி இவ, இட் இஸ் ஆஸ் இஃப் தே ஆர் ஷோயிங் தேர் மனோரத்தத்தை வெளிக்காமிக்கிற மாதிரின்னு இருக்கலாம். இல்ல அந்த மனோரத்தங்களை எழுப்புகின்றவைகள், எழுப்புறதுங்கிறது சேத்தன வஸ்துக்கு தான் நம்ம பண்ண முடியும், அச்சேதன வஸ்துவை எழுப்ப முடியாது. அதனால இங்க எழுப்புறா போல் இருக்கிறதுன்னு இந்த இடத்துல உத்பிரேக்ஷாவை சொல்றோம். ரெண்டும் செப்பரேட்டா இருக்கிறதுனால சம்சிருஷ்டி. ஸோ இப்போ இந்த ஒரிஜினல் இதுக்கு போவோம். 6வது 4வதுல இருக்கும் இல்லையா, 4ல் 9 முடிச்சு அந்த ஸ்லோகம் வந்தது. இப்போ 10வது பார்க்கணும். பாக்கம் விரஜந்தி ஹிமஜாத சீதைஹி ஆதூயமானா சததம் மருத்பிஹி பிரியே பிரியங்குஹு பிரிய விப்ரயுக்தா விபாண்டுதாம் யாதி விலாசினி இவ. பாக்கம் விரஜந்தி பிரியங்குஹு. இப்போ ஒரு நாயக்கன் தன்னுடைய பிரியைய பார்த்து சொல்றது ஹே பிரியே அப்படின்னு அட்ரஸ் பண்ணி சொல்றான். ஸோ ஹே பிரியே பிரியங்குஹு, இந்த பிரியங்கு லதா இருக்கே கொடி, பிரியங்குன்னு ஒரு கொடி, அது கஜப்பிரியான்னு அதுக்கு இன்னொரு பேர். இங்க என்ன போட்டிருக்கார், லதா விசேஷகான்னு போட்டுட்டார். இட்ஸ் ஆல்சோ கால்டு கஜப்பிரியான்னு பேரு. யானைக்கு பிடிச்ச ஒரு கொடியா இருக்கும், அதனால அதுக்கு அப்படி பேரு, பிரியங்குன்னு அதுக்கு பேரு. ஸோ இந்த பிரியங்கு லதா எப்படி இருக்குன்னா, பாக்கம் விரஜந்தி, பாக்கம் அது ஒரு மாறுதலை அடைகிறது. பாக்கம்னாலே பரிபக்குவம்ங்கிறோம். ஸோ இட் ரீச்சஸ் அ ரைப்பண்ட் ஸ்டேட். ஸோ வென் அது ஒரு ரைப்பண்ட் ஸ்டேட் அடைஞ்சதுனால அடைந்து கொண்டிருக்கும், அந்த ஒரு மாறுதலை அடைந்து கொண்டிருக்கும் அந்த பிரியங்குலதா ஹிம ஜாத சீதைஹி மருத்பிஹி சததம் ஆதூயமானா. ஹிம ஜாத, ஹிம ஜாத்தம்னாலே சமூகம். ஸோ பனிக்கூட்டத்தினால சீதலம் குளுமையாக இருக்கக்கூடிய மருத்பிகி காற்றுகள். ப்ரீவின்டர் ஹேமந்த ரித்துங்கிறதுனால உங்களுக்கு பனி ஜாஸ்தி இருக்கு காத்துல. மார்கழி மாசத்துல பனி காத்தா இருக்கு, காதை மூடின்னு போங்க, மஃப்ளர் போட்டுக்கோங்கன்னு சொல்றது இல்லையா, அந்த மாதிரி இங்க காலங்காலத்தால போகிறச்சு. ஸோ அந்த மருத்பிகி, அந்த காத்து எப்படி இருக்குன்னா நல்ல குழு குழுன்னு இருக்கு காத்து. எதனாலன்னா பனி கூட்டத்தினால. ஸோ ஹிமஜாத சீதைஹி மருத்பிஹி, அந்த காத்துனால இந்த பிரியங்குலதா சததம் ஆதூயமானா, எப்பொழுதும் அது அசைக்கப்படுகிறதாக இருக்கு. ஸோ அதான் கம்பமானா. ஸோ அந்த அந்த மருத்தெல்லாம் காத்தெல்லாம் போய் அந்த கொடியை அசைக்கிறது. அசைச்ச உடனே அது அப்படியே துவண்டு போயிடுறதாம் அந்த லதா. விபாண்டு தாம் யாதி, ரொம்ப துவண்டு போய். பாக்கம் விரஜந்தி வேற. ஏன்னா இப்போ இந்த கொடியெல்லாம் எப்படின்னா, அது ஒரு மரத்தை சுத்தி இருக்கும். விண்டர்ல அதுக்கு ஒரு ஹோல்டு இல்லாததுனால அந்த காத்து அதை அசைக்கிறதுனால அந்த ஹோல்டுல இருந்து அது விலகி அதுக்கு பிரிய விப்ரயுக்தா, பிரியனான அந்த மரத்திலிருந்து அது விலகி அப்படியே வாடி போயிடுறது. ஸோ அதுக்கு பை இட்ஸ் ஓன் அதுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடையாது. ஹேமந்த ருத்துவும் போது கொடி எல்லாம் கம்ப்ளீட்டா உங்களுக்கு இதுவாகி அப்புறம் சிசிர ருத்துலையும் வாடி போய் மறுபடியும் அது துளுக்கும். ஸ்ப்ரிங் சீசன்ல தான் துளுக்கும் அது இல்லையா. ஸோ இங்க எப்படி இருக்கு, விபாண்டுதாம் யாதி, அப்படியே ஒரு வெளிர்ந்த தன்மையை அடைகிறது. எது போல, யார போல அப்படின்னு உபமா சொல்றார். பிரிய விப்ரயுக்தா விலாசினி இவ விபாண்டுதாம் யாதி. பிரியனிடமிருந்து பிரிந்து இருக்கக்கூடிய விலாசினி, ஒரு பெண்ணை போல், ஒரு அழகான பெண்ணை போல் விபாண்டுதாம் யாதி அப்படியே வெளிர்ந்து போறா. பாண்டுதா பிகம் ஒரு இந்த விரகத்தினால ரொம்ப லூஸ் கலர் இல்லையா, அந்த பொலிவு இழந்து அப்படியே விபாண்டுதாம் யாதி. ஒரு அந்த பிரியங்குலத்தையே he compares it to a beautiful girl. So பாக்கம் விரஜந்தி ஹிமஜாத விஷீதைஹி ஆதூயமானா சததம் மருத்பிஹி பிரியே பிரியங்குஹு பிரிய விப்ரயுக்தா. இந்த இடத்துல நிறைய அலிட்ரேஷன் இருக்கு, பிராசம். ஸோ விபாண்டுதாம் யாதி விலாசினீனாம். விலாசினி இவ அது உபமாங்க. புஷ்பாசவாமோத சுகந்தி வக்த்ரஹ நிஸ்வாச வாதை சுரபீகிருதாங்கஹ பரஸ்பராங்க வியதிஷங்க ஷாயி ஷேதே ஜனஹ் காமரசானுவித்தஹ. ஜனஹ காமரச அனுவித்தா ஷேதே ஸ்வபிதி தூங்குறான். பொதுவா ஜனங்கள் எப்படின்னா ஜனம் தூங்கிறது அப்படிங்கிற. ஸோ இங்க அவர் தூங்குறான்
திஸ் இஸ் ஜனஹாங்கர்ச்சையே நம்ம வந்து இட் இஸ் எ நியூட்ரலா இருக்கக்கூடிய ஒரு வேர்டு. அது வந்து புல்லிங்கமும் கிடையாது, ஸ்திரீலிங்கமும் கிடையாது. ஜனஹா ஷேதே, ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் தூங்குறான், அவ்வளவுதான். அங்க எப்படி அந்த மனுஷன் தூங்குறான்னா, புஷ்ப ஆசவ ஆமோத சுகந்தி வக்திரஹா, நல்ல ஒரு ஒரு இதை குடிச்சதுனால, மது அரிஞ்சதுனால, வாயிலிருந்து வந்து அந்த மதுவனுடைய புஷ்ப ஆசவ, புஷ்பத்தினுடைய ஆசவ மது, வைன் மாதிரி, ஃப்ளவர் வைன், அதனுடைய ஆமோத வாசனையினால் சுகந்தி பக்திரஹா, வாசனையுடன் கூடின ஒரு முகத்தை கொண்டவனான அந்த மனுஷன். ராத்திரி வேளையில சொல்லியிருக்கேன் இல்லையா, வெளியில ரொம்ப நம்ம போக முடியாதுங்கிறதுனால இந்த ஹேமந்த் ருத்துல as much as possible they will try to stay cozy, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அந்த மாதிரி. அண்ட் ஒரு ஒரு இன்டாக்சிகன்ட் குடிச்சோம்னா நமக்கு வந்து அது அப்படியே இட் வில் ஹீட் அப் த பாடி ஆல்சோ. அதனால அந்த அண்ட் காமுக்கனா இருக்கிறதுனால அவனுக்கு அந்த மது அருந்துறது ஒரு ஒரு பிராக்டிஸ். ஸோ புஷ்பாசவ ஆமோத, அந்த புஷ்பத்தினால செய்யப்பட்ட அந்த மது, அதனுடைய ஆமோதம் ரசத்தினால் அல்லது அதனுடைய வாசனையினால சுகந்தி வக்திரஹா, வாசனையோடு இருக்கக்கூடிய ஒரு முகம், வாய். மேலும் நிஸ்வாசவாதைஹி சுரபீகிருத அங்கஹா, அந்த வாயிலேருந்து அந்த வாசனை வருது. மேலும் அவன் வந்து நன்னா உறங்குறான் இல்லையா, தூங்கறதுனால மூச்சு காத்து வருது. கொரட்டை விடுறதுன்னு இல்லை, நாட் ஸ்னோரிங், பட் இன் ஜென்ரல் தெர் இஸ் அ டீப் பிரீதிங் இருக்கும்ல. வென் யூ கோ இன் டு டீப் ஸ்லீப், பிரீதிங்கும் உங்களுக்கு வந்து நல்ல நிஸ்வாசம். அந்த மூச்சு காத்தினுடைய அல்லது நாயிகாவனுடைய மூச்சு காத்துனால அவனுடைய உடம்பும் வந்து அப்படியே சுரபீகிருத அங்கா, சுரபீகிருத அங்கம், அசுரபம் சுரபீகிருதம் இல்லையா, சுவி பிரத்யம் வருது சம்பத்திமான கர்த்தரி. ஸோ அது வாசனையாக்கப்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டவனாக இருக்கிறான் அவன். எதனால? நிஸ்வாசவாதைஹி, தன்னுடைய மூச்சு காத்துனால அவனுடைய அங்கத்துல அந்த அந்த ஃப்ரேக்ரன்ஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுன்னு எடுத்துக்கலாம். இல்ல பக்கத்துல நாயிகா இருக்கா, நாயிகாவினுடைய பெருமூச்சு, நாயிகாவினுடைய மூச்சு காத்து, அதிலிருந்து வரக்கூடிய அந்த காத்துகள்னால இங்கே இவனுக்கு வாசனையாக்கப்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டவன். அப்புறம் காமரச அனுவித்தா, அந்த காமரசம் மன்மதனுடைய அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கே, அந்த ஒரு அனுபவத்தினால அனுவித்தக, அதிலேயே உழண்டு இருக்கிறவன், அதனால பூர்ணமா இருக்கக்கூடிய ஒருவன். எப்படி இருக்கான்னா, நாயிகாவோட சேர்ந்து ஆலிங்கனம் பண்ணிட்டு இருக்கான். பரஸ்பர அங்க வியதிஷங்க சாயி, ஒருத்தருடைய அங்கங்கள் அந்யோன்யம் பரஸ்பரையோகோ அங்க வியதிஷங்க, வியதிஷங்கன சம்ஸ்லேஷ, அங்கங்கள் நன்கு ஒரு பிணைஞ்சு இருக்கக்கூடியதாக அவன் படுத்துட்டு இருக்கான். எந்த ஒரு ஒரு தூக்கமானது ஒருத்தர் ஒருத்தர் அப்படி தழுவிண்டு நன்கு தழுவிண்டு இருக்கிற மாதிரி அவன் வந்து தூங்குறான். ஸோ வாயில வாசனை, நாயிகாவும் சேர்ந்து இருக்கிறதுனால அவனுடைய அங்கமும் வந்து வாசனையோட இருக்கு. மேலும் நாயிகாவோட பரஸ்பரம் அவன் வந்து தழுவி நல்ல ஒரு காட ஆலிங்கனத்துல தூங்கின்னு இருக்கான். தூங்கும் ஒரு ஜனம் தூங்குறான். ரெப்படேஷன் மாதிரி இருக்கு, பட் படுத்துன்னு இருக்கும் ஜனம் தூங்குறான், அப்படி வரணும். இங்க ஷாயிங்கிறது வெறும்ன படுத்துக்கிறது, ஷேத்தேங்கிறது தூங்குறத எடுத்துக்கலாம். ஸோ அந்த மன்மர்த்த ரசத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவனான அவன் தூங்கின்னு இருக்கான். புஷ்பாசவாமோத சுகந்தி வக்திரஹா நிஸ்வாசவாதை சுரபீகிருதாங்கா பரஸ்பர அங்க, ஒருவருடைய அங்கம், அதனுடைய வியதிஷங்க, சங்கம்னாலே பிணைப்பு ஆர் அட்டாச்மெண்ட். இங்க வியதிஷங்கன வி அதி சங்க, ரெண்டு இது இருக்கு, உபசர்க்கம் இருக்கு. வீண விசேஷேன, அதி அப்படின்னா அதிசயேன, சங்க ஒரு அட்டாச்மெண்ட், அப்போ பிணைப்புன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரியலி வெல் அப்படி அப்படி கட்டிண்டு தூங்குற ஒருவன், கட்டிண்டு படுத்துட்டு இருக்கக்கூடியவன் தூங்குகிறான். காமரசானு வித்தா. அடுத்தது தந்தச்சதை சவ்ரண தந்த சின்னைஹி ஸ்தனைச்ச பாண்யக்ர கிருதாபிலேகைஹி சம்சூச்சியதே நிர்தயம் அங்கனானாம் ரதோபபோகः நவயௌவனானாம். நவயௌவனானாம் தருணீனாம், புதுசா இருக்கக்கூடிய பெண்கள், யௌவனா அப்படின்னு எடுக்கிறார். நவ யௌவனா, புதுசாக யௌவனத்தில் நுழைந்திருக்கக்கூடிய அங்கனானாம் பெண்களினுடைய அங்கங்கள்,
அங்கங்களினால் ரத உபபோகா சம்சூச்சியதே, அவர்கள் எப்படி கணவனோட இருந்தா அப்படிங்கிற அனுபவிச்சா. ரதி அப்படின்னாலே அந்த ரதிகேலி, உபபோகம்னா அந்த என்ஜாய்மெண்ட். ஸோ அந்த லவ் மேக்கிங் எப்படி அவளுக்குள்ள இருந்தது அப்படிங்கறத இங்க வந்து சூச்சிப்பிக்கிறது. எதனால சூச்சிப்பிக்கிறாவா? தங்களுடைய அந்த உதடுகள்னாலையும் ஸ்தனங்கள்னாலையும் சம்சூச்சியத்தே தெரிய அறியப்படுகிறது. எது? அந்த பெண்களினுடைய ஒரு ரத உபபோகம், அவர்களுடைய அந்த என்ஜாய்மெண்ட்ங்கிறது ரொம்ப ஒரு தயை இல்லாத இருந்தது, கிருபை இல்லாத. இட் வாஸ் நாட் அ சாஃப்ட் யூனியன், பட் இட் வாஸ் மோர் ஆஃப் அ ரஃப் கைண்ட் ஆஃப் பிளே. அது சொல்றார். நிர்தயம் ரத உபபோகா, தயையே கருணையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சுரதம் அவளுக்குள்ள இருந்ததுங்கிறது தெரியப்படுகிறது. எதனால? சவ்ரண தந்த சின்னைஹி தந்த சதைஹி, தந்த பற்கள், சதன கவரிங், பற்களை கவர் பண்றதுங்கிறதுனால உதட்டுக்கு தந்த சதம்னு பேரு. சவ்ரண புண்பட்ட ஒரு தந்த சின்னங்கள் கொண்ட தந்த சதைஹி, உதடுகளினால் அவர்களுடைய அந்த ரதிகேலி தெரியறது. எப்படி கணவன் வந்து ஒரு முத்தமிடும் பொழுது அந்த பற்களினுடைய சின்னங்கள் அது புண்பட்டிருக்கு உதட்டுல. அப்பேற்பட்ட உதடுகளினால் தந்தச்சதைஹி நிர்தயம் ரதோபபோகா சம்சூச்சியதே. ஸோ நிர்தயம் யதா ஸ்யாத் ததான்னு எடுத்துக்கணும். ஸோ இதை வந்து ஒரு ஒரு விசேஷனம், கிரியா விசேஷனமாக அந்த ரதம்க்கு எடுத்துக்கணும். ரதம்னாலே ரதி, யூனியன். அடுத்தது ஸ்தனைஹி, மார்பகங்கள்னாலையும் காண்பிக்கப்பட்டது. அந்த மார்பகங்கள் எப்படி இருந்தது? அதுலயும் வந்து சின்னங்கள் இருந்தது. பாணி அக்ர, பாணின கையை, கையினுடைய அக்ரம்னாலே நகங்கள், நகங்களினால செய்யப்பட்ட அபிலேகைஹி, அபிலேகம் அந்த புண்பட்ட ஒரு சின்னங்கள், இந்த ஸ்கிராச்சஸ், அதெல்லாம் வந்து ஸ்தனங்கள்ல தெரிஞ்சது. அந்த ஸ்தனங்களினால், ஸோ பாண்யக்ர கையினுடைய நுனியான நகங்களினால் கிருத செய்யப்பட்ட அபிலேகைஹி, விரணங்களினால், அந்த புண்களினால், ஆர் ஸ்கிராச்சிங் தான் அபிலேகனம்னு அர்த்தம். அபிலிகந்திங்கிறச்சு அந்த ஒரு சராய்ப்பு கொண்ட ஸ்தனைஹி, மார்பகங்களினால், நிர்தயம் அங்கனானாம் ரதோ உபபோகா சம்சூச்சியதே. இவருடைய உதடும் மார்பகங்களும் இந்த எப்படி புதுசா வந்திருக்கிறதுனால they have just entered into that. கொஞ்சம் லேட்டர் போர்ஷனா இருந்ததுன்னா, அவ ரொம்ப ப்ரௌடாளா இருந்தா, the love making itself will be very different and soft. ஸோ அந்த நியூவா இருக்கக்கூடிய ஒரு கப்பிள்ஸ் எப்படி இருப்பாங்கிறத இங்க வந்து காண்பிக்கப்படுறது. தந்தச்சதை சவ்ரண தந்த சின்னைஹி ஸ்தனைஷ்ச பாண்யக்ர கிருதாபிலேகைஹி சம்சூச்சியதே நிர்தயம் அங்கனானாம் ரதோபபோகோ நவ யௌவனானாம். ஜி ஜி இது காளிதாசன் மாதிரி இல்லையே? இல்ல, ஆமா ஆமா, படிக்கும் போதே தெரியறது. இப்படி எழுதினது இல்லையே அவர்ல. இந்த மாதிரி அவர் வந்து எழுதினதும் கிடையாது. அண்ட் அந்த வேர்ட்ஸ் லெட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஹரிணாக்ஷ ஹரிணேக்ஷ, அதெல்லாம் சொல்றதுக்கே வரமாட்டேங்கிறது. சிருங்காரத்துல போட்டார். இது சிருங்காரமே இல்லையே, க்ஷாக்ஷான்னு வந்து அதுக்குள்ளேயே. ஆமா, so he is very careful with the letters and all that. தந்தச்சதைஹி லேகைஹி அவ்வளவுலாம் பருஷாட்சரம் யூஸ் பண்ண மாட்டார். ஆனா இந்த இடத்துல வந்து நிர்தயம்ங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக he is using பருஷாட்சரம், அதுவும் சொல்லலாம். ஸோ அது உண்டு. இப்ப சாகுந்தலத்துல அந்த லெட்டர் எழுதரிச்சு, லெட்டர் பூரா வந்து இதுவா இருக்கும், ரொம்ப சாஃப்ட் லெட்டர்ஸா இருக்கும். ஒரு இடத்துல மாத்திரம் ஒரே ஒரு பதம் மாத்திரம் சகுந்தலா எழுதரிச்சே நிர்கிருண அப்படிம்போம். மகாபிராணம் யூஸ் பண்ணுவோம். நிர்கிருணனாலே தயையே இல்லாதவனே நீ அப்படின்னு அந்த பதத்துக்கு மாத்திரம் அவர் யூஸ் பண்ணுவார் மகாபிராணம். Otherwise the letter will be very soft and மதுராட்சரங்களா இருக்கும். He is more careful. இது வந்து அவருடைய ஆரம்ப காலத்துல எழுதினார்னு இருக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். இல்ல ஒரு பதத்துல அந்த இத காமிப்பாம்பானே, அந்த இதுல இது வருது இல்ல, ஔச்சித்ய விசாரத்துல வரும். ஔச்சித்யம், பத ஔச்சித்யம் நினைக்கிறேன். இங்க பத ஔச்சித்யத்துல அந்த ஒரு பதத்துல அது தெரியும். அதான் அடுத்தது. காச்சித் விபூஷயதி தர்ப்பண சக்தஹஸ்தா பாலாதபேஷு வனிதா வதனாரவிந்தம் தந்தச்சதம் பிரியதமேன நிபீதசாரம்
தந்தாக்ர பின்னம் அவகிருஷ்ய நிரீக்ஷதேச்ச. ஒரு பொண்ணு வந்து கார்த்தால உட்கார்ந்துட்டு தன்னுடைய முகத்தை பார்க்கும் பொழுது முகம் அலங்காரம் பண்ணிக்கிறா. பால ஆதபேஷு, விடியற் காலையில அந்த சூரியன், இளம் சூரியனுடைய அந்த வெயில்ல, ஸோ விண்டர்ல என்ன ஆயிடுது, மேல போக போக உங்களுக்கு வந்து ஃபாக் கவர் ஆயிடும் இல்லையா, ப்ரீ விண்டர் ஹேமந்த் ரித்துவில் அவ்வளவு தூரம் வெயில் வராது. அந்த இளம் சூரியன் வந்து உடம்புக்கு நல்லதுன்னு பேரு. அதனால பாலாதபேஷு, நல்ல இளம் சூரியன் வெயில்ல வனிதா ஒரு பெண்ணானவள், தர்ப்பண சக்த ஹஸ்தா, அவளுடைய கையில தர்ப்பணம் கண்ணாடியை வச்சுட்டு இருக்கா, மிரர் வச்சுட்டு இருக்கா. அப்படிப்பட்ட அந்த பெண் வனிதா வதனார விந்தம் விபூஷயதி, தன்னுடைய முகத்தை அலங்கரணம் பண்ணிக்கிறா, மேக்கப் போட்டுக்கிறா, கண்ணாடியை பிடிச்சிட்டு கையில. அவ வந்து அந்த இளம் வெயில்ல, ஏன்னா உங்களுக்கு வந்து வெளிச்சம் வேணுங்கிறதுனால அந்த முகத்தை பார்த்துட்டு அவன் முகத்தை அலங்காரம் பண்றா. அப்ப என்னாச்சுன்னா, பிரியதமேன நிபீதசாரம் தந்தச்சதம் தந்தாக்ர பின்னம் தந்தச்சதம் அவகிருஷ்ய நிரீக்ஷதேச்ச. அவளுடைய அந்த உதடு இருக்கே, அது பிரியதமேன நிபீதசாரம், பிரியதமேன தன்னுடைய காமுகனால, பிரியதமம் பிலவெட் இல்லையா, சோ அவனால கணவனால நிபீதசாரம், அது அப்படியே அந்த முத்தமிடப்பட்ட இடம், அதுதான் அங்க அர்த்தம். நிபீதம்னா குடிக்கிறதுன்னு அர்த்தம். இங்க நிபீதா சாரஹா ஸ்திராம்சா. சோ அதை வந்து கம்ப்ளீட்டா அவன் வந்து அதனுடைய சாரத்தையே இழுத்தா மாதிரி இருக்கக்கூடிய அந்த உதடு. மேலும் தந்தாக்ர பின்னம், அந்த பற்களினுடைய அக்ரம் நுனியினால பின்னம் வெடிச்சு இருக்கக்கூடிய அந்த உதட்டை அவகிருஷ்ய பிடிச்சு இழுத்து நிரீக்ஷதேச்சா பார்க்கிறாள். என்னடா அது, இவன் என்ன இப்படி பண்ணிருக்கான், அது எப்படி இருக்கு அப்படிங்கறத அவ வந்து தன்னுடைய முகத்தை அலங்காரம் பண்றச்சே அவ இழுத்து பாக்குறாளாம் உதட்ட ஒருத்தி. காச்சித் விபூஷயதி தர்ப்பண சக்த ஹஸ்தா பாலாதபேஷு வனிதா வதனாரவிந்தம் தந்தச்சதம் பிரியதமேன நிபீதசாரம் தந்தாக்ர பின்னம் அவகிருஷ்ய நிரீக்ஷதேச்ச. அன்யா பிரகாம சுரத ஸ்ரமகின்ன தேஹா ராத்திரி பிரஜாகர விபாட்டல நேத்திர பத்மா ஸ்ரஸ்தாம்ச தேச லுலிதாலக கேசபாஷா நித்ராம் பிரயாதி மிருது சூரிய கராபிதப்தா. இன்னொருத்தி அன்யா ராத்திரி பிரஜாகர விபாட்டல நேத்திர பத்மா, ராத்திரி பூரா அவ வந்து முழிச்சுட்டு இருந்தா, அதனால கண்கள் எல்லாம் செவந்து போயிருக்கு அவளுக்கு. மேலும் பிரகாம சுரத ஸ்ரம கிண்ண தேகா, நன்கு விளையாடினத்தினால, சுரதம் சேர்ந்து இருந்ததுனால ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, ஒரு ஆயாசம், ஃபட்டிக், டயர்ட்னஸ். அதனால கிண்ண தேகா, அவளுடைய தேகம் அப்படியே ரொம்ப துவண்டு போயிருக்கக்கூடிய ஒரு சரீரத்தை கொண்டவள். ராத்திரி பிரஜாகர, ராத்திரியில பூரா விழிப்பு விழித்திருந்ததுனால விபாட்டல செவந்த நேத்திர பத்மா, தாமரை போன்ற கண்களை கொண்டவள். அப்புறம் அவளுடைய தலைமுடியை வர்ணிக்கிறார். ஸ்ரஸ்தாம்ச தேச, அம்சதேசம், அம்சதேசன தோள்பட்ட, அந்த தோள்பட்டையில லுலித ஆகுல கேசபாஷா சா. ஸ்ரஸ்தங்கரிச்சு டைட்டா இழுத்து கட்டிக்கல, இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அது வந்து ஸ்ரஸ்தனா வந்து லூசன் ஆயிருக்கு. அதனால அந்த சிரமத்தினால, டயர்ட்னஸ்னால, அந்த நைட் ஆக்டிவிட்டினால அவளுக்கு வந்து தலைமுடி அந்த இடத்துல கொஞ்சம் விலகி இதுவா இருக்கு, லூசண்டா இருக்கு. அப்படி அம்சதேச, அந்த தோள்பட்ட பக்கத்துல லுலித கலங்கி இருக்கக்கூடிய ஆகுலம், லுலித ஆகுல ரெண்டுமே ஒரேதான். இன்னொன்னு லுலிதன பெரண்டதுனால ஆக்குலித. சோ லுலிதம்ங்கிறத நம்ம வந்து சிக்கு மாதிரி வந்திருக்குன்னு எடுத்துக்கலாம். இட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். அதுக்கப்புறம் ஆக்குலம்னா அங்கங்க அது வந்து கலங்கி இருக்கு, இட் இஸ் நல்ல வழிச்சு வாரினதப்ல இல்ல. அப்படி இருக்கக்கூடிய கேசபாஷா தலைமுடியை கொண்டவள் அன்யா. அவ என்ன பண்றா, காலங்கார்த்தால நித்ராம் பிரயாதி, தூங்குகிறாள். மிருது சூரிய கர அபிதப்தா, மிருதுவாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கிரணங்கள், அதனால அபிதப்தா கொஞ்சம் அப்படியே சூடு வருது உடம்புல. அது ஓமா நம்ம மேல படும் பொழுது அப்படியே தூக்கம் சொக்கிறது அவளுக்கு. சோ நைட்டு பூரா அவளுடைய உடம்பு வந்து களைச்சு போயிருக்கு. பிரகாம சுரத ஸ்ரமகின்ன தேகா, ராத்திரி விழித்ததுனால கண்ணு செவந்து இருக்கு. தலைமுடியும் வந்து அப்படியே ஒரு கலைஞ்சு இருக்கு அவளுடைய தோள்பட்ட பக்கத்துல.
அப்படி ஒரு மிருதுவாக இளம் சூரியனுடைய கைகள் கிரணங்கள்னால அபிதப்தா சூடு அவளுக்கு பட அப்படியே அந்த அந்த இளம் சூரியன் வெயில்ல அவ தூங்குறா இன்னொருத்தி. அடுத்தது நிர்மால்ய தாம பரிபுக்த மனோஜ்ஞ கந்தம் மூர்த்னோ அபனீய கனநீல சிரோருஹாந்தாக பீனோன்னத ஸ்தனபரானத காத்ரயஷ்ட்யः குர்வந்தி கேஷ ரச்சனாம் அபராஸ்த தருண்யः அபராஹ தருண்யः. இப்போ இந்த இடத்துல எல்லாம் வேர்ட்ஸ் வர்ச்சையே தெரியறது, ஒரு கோர்வை இருக்கு, ஒரு டிஃப்ரெண்ட் அமைப்பா இருக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம். இது சிலதெல்லாம் பார்த்தா காளிதாசன் எழுதியிருக்க கூடும்னு தோணும் நமக்கு. அபராஹா தருண்யஹா மற்ற பெண்கள் எல்லோருமே கேசரச்சனாம் குர்வந்தி. இன்னும் சில பேர் வந்து என்ன பண்றான்னா தங்களுடைய தலையை வாரிக்கிறா, கேசரச்சனாம் ஒரு அலங்கரணம் பண்ணிக்கிறா தலைமுடிய. நிர்மால்ய தாம அபனீய, நிர்மால்ய தாம, நிர்மால்யம்னாலே நம்ம என்ன சொல்லுவோம், வாடி போன புஷ்பத்துக்கு தானே நிர்மால்யம், சுவாமிகிட்ட இருந்து எடுக்கக்கூடியதை தான் நிர்மால்யம். இங்க வந்து வாடி போனது நிர்மால்யம் அப்படிங்கிற. ஸோ நிர்மால்ய தாம நிர்மால்ய பூதாம் புஷ்பஸ்ரஜாம். ஆமா, நிர்மால்யம் அப்படிங்கறச்சு அது மாலையிலிருந்து விலகினதாக இருக்குன்னு எடுத்துக்கலாம். இல்ல இட் இஸ் ஜஸ்ட் லாஸ்ட் இட்ஸ் பியூட்டி ஆஸ் அ கார்லண்ட், அதனால நிர்மால்யம். ஸோ நிர்மால்ய தாம அந்த வாடி இருக்கக்கூடிய பூ சரத்தை அதுல வந்து பரிபுக்தா மனோஜ்ஞ கந்தம், அதனுடைய வாசனை வந்து மனோஜ்ஞ கந்தம். முன்னாடி அதுக்கு நல்ல வாசனை இருந்தது, அந்த வாசனை அனுபவிக்கப்பட்டு முடிஞ்சுடுத்து. இனிமே அந்த அந்த பூ கொஞ்சம் ஒரு நைட்டு ஆகட்டுமே, காரத்தால அதை வந்து நம்ம உடனே எடுத்து தூக்கி போடணும் தான் அது தோணும். ஏன்னா அது அப்படியே வாட வாட அதுல வந்து ஒரு வாடை வரும், ஒரு வாசனை, ஒரு துர்வாசனை வந்துடுறது, நமக்கு அதை பொறுக்க முடியாது. ஸோ அந்த நல்ல வாசனைய முதல்ல அனுபவிக்கப்பட்ட ஒரு மாலையா இருக்குது. இப்பொழுது அதனுடைய வாசனை நல்ல வாசனையா இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அந்த இடத்துல. பரிபுக்த மனோஜ்ஞ கந்தம், எந்த மாலையனுடைய வாசனை அழகான வாசனையானது பரிபுக்தம் என்ஜாய் பண்ணப்பட்டதோ, அது அனுபவிக்கப்பட்டதோ, அந்த நிர்மால்யதாம வாடிப்போன மாலையை மூர்த்னஹா தலையிலிருந்து அபனீய விலக்கி, ரிமூவிங் இட், கன நீல சிரோருஹாந்தாக தருண்யஹா. அந்த தலைமுடி எப்படி இருக்கு, கன நீல நல்ல திக்காவும் நீல கருமையாகவும் இருக்கக்கூடிய சிரோருக அந்தாக, தலைமுடி ஓரம் வரையில் கடைசி வரையில் நல்ல திக்கு. இந்த சில பேருக்கெல்லாம் மேல திக்க ஆரம்பிக்கும், கீழே எலிவால் மாதிரி போயிடும், அப்படி இல்லையா, கடைசி வரையில் அவளுடைய தலைமுடி வந்து நீலம், நல்ல கருப்பாவும் இருக்கு, கனமாவும் இருக்கு, திக்காவும் இருக்கு. அப்படிப்பட்ட பெண்கள் பீன உன்னத ஸ்தன பர ஆனத காத்திர எஷ்டயா, அவர்களுடைய அங்கங்கள் காத்திர எஷ்டி நல்ல கம்பம் போல இருக்கக்கூடிய அவர்களுடைய காத்திரம் அது வந்து சற்றே குனிந்ததாக இருக்கு. ஆனதம் எதனால, பீன உன்னத ஸ்தன நல்ல பருத்த மார்பகங்கள்னால அவர்கள் வந்து கொஞ்சம் தே ஆர் லோவரிங் தெம்செல்ஸ், அந்த ஒரு ஃபெமினைன் இதுல கொஞ்சம் ஆனத வணங்கி இருக்கக்கூடிய சரீரத்தை கொண்டவர்களாக அந்த பெண்கள். அபராஹா தருண்யஹா மற்ற இன்னொரு செட் ஆஃப் பெண்கள் கேசரச்சனாம் குர்வந்தி, அந்த தலையில இருந்து எடுத்துட்டு இப்படி கொஞ்சம் குனிஞ்சுண்டு வேற அவ தலைமுடி வாரிப்பாளல் நிறைய இருக்கிறவா பேசணும். அப்பா அது எப்படியோ அதை வர்ணிக்கிறாருங்க. நிர்மால்ய தாம பரிபுக்த மனோஜ்ஞ கந்தம் மூர்த்னோ அபனீய கனநீல சிரோருஹாந்தாக பீனோன்னத ஸ்தன பர ஆனத கத்ரயஷ்டயः குர்வந்தி கேசரச்சனாம் அபராஸ்தருண்யः. அன்யா பிரியேண பரிபுக்தம் அவேக்ஷ்ய காத்திரம் ஹர்ஷான்விதா விரச்சிதாதர சாருஷோபா கூர்பாசகம் பரிததாதி நகக்ஷதாங்கி வியாலம்பி நீல லலித அலக குஞ்சித அக்ஷி. அன்யா இன்னொருத்தி என்ன பண்றான்னா தன்னுடைய சரீரத்தை பார்த்துக்கிறான். பிரியேண பரிபுக்தம் அவேக்ஷ்ய காத்திரம் அவேக்ஷ்ய, பிரியேண பிரியனால் பரிபுக்த அனுபவிக்கப்பட்ட தன்னுடைய தேகத்தை பார்த்து அவேக்ஷ்ய ஹர்ஷான்விதா சந்தோஷம் அடைந்து, விரச்சித அதர சாரு சோபா உதட்டுக்கு வந்து ஒரு சாயம் பூசி, அதர சோபாங்கரிச்சு தன்னுடைய உதட்டுக்கு வந்து
ஏன்னா முத்தமிட்டத்தினால உங்களுக்கு அந்த உதட்டுல இருக்கக்கூடிய அந்த சாயம் இருக்கும். ஸோ ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிறா. ஸோ விரச்சித செய்யப்பட்ட அதர சாரு சோபா அதரத்துக்கு ஒரு அழகை செய்பவளாக இருந்து கொண்டு, அதுக்கப்புறம் நகக்ஷதாங்கி நகத்தினுடைய க்ஷதம் அதனுடைய ஒரு மார்க்ஸோட இருக்கு அவளுடைய அங்கங்கள். அந்த கணவனால அனுபவிக்கப்பட்டதை பார்த்துவிட்டு அந்த நகங்களினுடைய ஒரு புண்ணு இருக்கு, அதனால் புண்பட்ட ஒரு அங்கங்களை கொண்டவளான அவள் மேலும் என்ன பண்றான், கூர்பாசகம் பரிததாதி. கூர்பாசகம்னா சோலகம், அந்த சோலி இதுல பிளவுஸ். ஸோ பிளவுஸை வந்து பரிததாதி போட்டுக்கிறா. எப்படின்னா வியாலம்பி நீல லலிதாலக குஞ்சித அக்ஷி, அவளுடைய அந்த முன்னுச்ச முடி ஃப்ரண்ட்ல வர்றது, அதனால கண்ணு மேல விழருது. ஸோ வியாலம்பி நீண்டு தொங்கக்கூடிய நீல கருமையான லலித மிருதுவாக இருக்கக்கூடிய அலக முன்னுச்ச முடி, அதனால குஞ்சித அக்ஷி, அந்த கண்ணை கொஞ்சம் அப்படி சுருக்கிக்கிறாளாம். அந்த தலைமுடி வந்து சுருக்கிண்டே அவ தன்னுடைய சட்டையை போட்டுக்கிறா அப்படின்னு வருது. இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன் ஸ்கில்ஸ், எப்படி ஒருத்தி பண்றாங்கிறது. ஸோ தன்னுடைய சரீரத்தை பார்த்துக்கிறா ஹர்ஷான்விதா. அங்கத்தை பார்த்துட்டு அவளுக்கு சந்தோஷம் பூரிப்பு ஏற்படுறது. ஏன்னா கணவன் வந்து அனுபவிச்சிருக்கான்னுட்டும். உடனே உதட்டுக்கு வந்து ஒரு அலங்கரணத்தை பண்ணிக்கிறா. அந்த அந்த நகங்களினுடைய மார்க்ஸ் இருக்கு அவளுடைய அங்கத்துல. மேலும் அதை பார்க்கறதுனால கீழே குனியறதுனால அந்த முன்னச்ச முடி கண்ணு கிட்ட வருது. கண்ணு கிட்ட வரும் பொழுது குஞ்சித அக்ஷி, ஷி க்ளோசஸ் ஹர் ஐஸ். அதுதான் அங்க அந்த நகக்ஷத உபரி. இன்னொன்னு இது வந்து இன்னொன்னு என்ன எப்படி சொல்றாருன்னா, அந்த குஞ்சிதாட்சிக்கு எப்படின்னா நகக்ஷத உபரி, அந்த நகத்தினுடைய புண்பட்டதுக்கு மேல கேசங்கள் விழருது. அந்த முன்னுச்ச முடி வந்து அங்க விழருதான் உடம்புல. கூர்பாசக ஸ்பர்ஷேன, அந்த ரஃப் காட்டன் வேற அவ போட்டுக்கும் பொழுது அந்த சட்டை, அதுல வேதனை வேற இன்னும் ஜாஸ்தியா இருக்கு. ஒரு நிமிஷம் சட்டுன்னு, பட் அட் த சேம் டைம் ஷி இஸ் ஆல்சோ ஹாப்பி. அது ஒரு பக்கம் இருந்தா கூட அந்த வேதனையை தெரிவிக்கிறதா அந்த கண்ணு மாத்திரம். ஸோ வேதனை அனுபவாத்து அக்ஷி சங்கோச்சா. உடம்பு ஒரு நிமிஷம் அந்த இடத்துல வந்து இந்த நமக்கு கையில ஸ்கிராட்ச் பட்டா அந்த இடத்துல தலைமுடி பட்டுதுன்னா எப்படி நமக்கு ஒரு நிமிஷம் ஒரு உசுறு போகும் இல்லையோ, அந்த மாதிரி நம்ம கண்ணை சுருக்கிப்போம். அத சொல்றாரு இந்த இடத்துல. அன்யா கூர்பாச கார்பாச ரெண்டும் காட்டன் தானா? ஆமா ஆமா, ரெண்டும் அதேதான், காட்டன். அண்ட் அந்த காலத்துல அந்த சில்க் போட்டுக்கல, ஏன்னா உங்களுக்கு வந்து சம்மர் இல்லை. ஸோ காட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் திக்கர் கிளாத், அதனால அது வந்து குளிரடக்கமா இருக்கும் வேற. ஆனா பட் இட் இஸ் ரஃப் அந்த காலத்துல சொல்றோம். அன்யா பிரியேண பரிபுக்தம் அவேக்ஷ்ய காத்திரம் ஹர்ஷான்விதா விரசிதாதர சாருஷோபா கூர்பாசகம் பரிதத்தாதி நகக்ஷதாங்கி வியாலம்பி நீல லலிதாலக குஞ்சிதாட்சி. அந்யாஸ்சிரம் சுரத கேலி பரிஸ்ரமேண கேதம் கதாஹ பிரசிதிலீகிருத காத்ரயஷ்டயஹ சம்ஹ்ருஷ்யமான புலக ஊரு பயோதராந்தாஹ அபியஞ்சனம் விதததி பிரமதாஹ சுஷோபாஹ. அந்யாஹ பிரமதாஹ, மற்ற பெண்கள் எல்லாம், சுஷோபாக ரொம்ப அழகான பெண்கள், அபியஞ்சனம் விதததி ததாதி தததா தததி, இது ப்ளூரல்ல இருக்கு, பகுவச்சனம். அபியஞ்சனம்ங்கிறச்சு தைலம், தைல ஸ்நானம், மேல வந்து எண்ணெய் தடவிக்கிறா உடம்புல. சிரம் வெகுகாலம் சுரதகேலி பரிஸ்ரமேண கேதம் கதாஹா, வெகுகாலம் சுரதகேலி விளையாட்டு என்ஜாய் பண்ணத்தினால, கணவனோட அவர்கள் வந்து சேர்ந்து அனுபவித்த காரணத்தினால பரிஸ்ரமேண ஒரு டயர்ட்னஸ், அந்த ஒரு சிரமத்தினால கேதம் கதாஹா துக்கத்தை அடைந்தவர்களும், துக்கம்ங்கிறது இங்க மனோதுக்கம் இல்லை, சரீரம் பிசிக்கல் ஸ்ட்ரெயின் ஏற்பட்டதுனால பிரசிதிலீகிருத காத்திர எஷ்டயா, ஒவ்வொரு காத்திரமும் அப்படியே நல்ல ஸ்ட்ராங்கா கட்ட மாதிரி இருக்கக்கூடிய அவளுடைய அங்கங்கள் எல்லாம் இப்போ அப்படியே வெலவெலத்து போயிடுது. பிரசிதிலீகிருதம், இட் இஸ் லாஸ்ட் இட்ஸ் ஸ்ட்ரெங்க். அப்படி இருக்கக்கூடிய அங்கங்களை கொண்ட அந்த பெண்கள் சம்ஹர்ஷ்யமான, ஆனா ஒரு அங்கங்க வந்து அந்த அனுபவித்ததுனால சம்ஹர்ஷ்யமான, நல்ல உள்ளுக்குள்ள சந்தோஷத்தினால
அங்கங்க புலகோத்கமம் ஏற்பட்டிருக்கு, அதாவது ஹாரிபுலேஷன், கூஸ் பம்ப்ஸ் ஏற்படுறது. எங்க ஊரு பயோதராந்தாக, ஊரு பயோதர பிராந்தாக, அந்த ஸ்தனங்களினுடைய நுனிகளும் ஊரு தொடை பிரதேசங்களும் அவர்களுக்கு புலகங்கள் ஏற்படுகின்றன, அதாவது ரோமாஞ்சம் ஏற்படுறது, மயிர்கூச்சல் எறியறது. அப்படி அந்த பெண்கள் அபியஞ்சனம் விததாதி, அப்படியே எண்ணெய் தேய்ச்சிக்கிறா. ஏன்னா சிரமம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால எண்ணெயை தடவிக்கிறா உடம்புல. அந்யாக சுஷோபாக பிரமதாக. சோ அந்யாஸ் சிரம் சுரதகேலி பரிசிரமேண கேதங்கதாக பிரசிதீலீகிருத காத்திர எஷ்டயः சம்ஹிருஷ்யமான புலக ஊரு பயோதராந்தாக அபியஞ்சனம் விதததி பிரமதாக சுஷோபாக. இதுல லாஸ்ட் ஸ்லோகம் பகுகண ரமணீயோ, மாலினி விருத்தம் வந்துருத்து, விருத்தம் மாறி இருக்கு. பகுகண ரமணீயோ யோஷிதாம் சித்தஹாரி பரிணத பகுஷாலி வியாக்குல கிராமசீமா வினிபதித துஷாரः க்ரௌஞ்ச நாதோபகீதः பிரதிஷது ஹிமயுக்தः த்வேஷ காலஹ சுகம் வஹ. ஏஷஹ காலஹ, இந்த ஹேமந்த ருத்துவானது, வஹா சுகம் பிரதிஷத்து, உங்களுக்கு ஒரு சுகத்தை பிரதிஷத்து கொடுக்கட்டும். அந்த ஹேமந்த காலம் எப்படி இருக்கு? ஒவ்வொன்றும் வந்து ஹேமந்த காலத்துக்கு ரித்துக்கு அட்ஜெக்டிவ். பகு குண ரமணீயா, பல குணங்கள்னால அழகாக இருக்கக்கூடிய இந்த ஒரு காலம். யோஷிதாம் சித்தஹாரி, பெண்களினுடைய மனதை கவரக்கூடியதாக இருக்கு. இட் அட்ராக்ட்ஸ் த மைண்ட்ஸ் ஆஃப் த விமென். அப்படிப்பட்ட ஒரு காலம். பரிணத பகுஷாலி வியாக்குல கிராம சீமா, கிராமங்களினுடைய சீமா, கிராமங்களினுடைய எல்லைகள் எல்லாமே பல பயிர்கள் இருக்கு. பகுஷாலி, அதனால வியாக்குல வியாப்தமாக இருக்கக்கூடிய கிராமங்களினுடைய எல்லைகள். ஏன்னா கிராமம் வரிசையா தெரு தெருவா இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வயல்வெளி வந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். அந்த கிராமத்தினுடைய எல்லையில தான் வயல் ஆரம்பிக்கும் உங்களுக்கு, இல்லையா? இட்ஸ் நாட் லைக் இண்டிவிஜுவல் ஹவுசஸ் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ஸ். அப்படி தனித்தனியா இருக்காது. மொத்த ஃபீல்ட்ஸும் தனியா இருக்கும், மொத்த கிராமம் தனியா இருக்கும், அப்படித்தானே? அது கிராமத்தினுடைய எல்லை. அட் த பார்டர்ஸ் ஆஃப் த வில்லேஜ் யூ வில் ஹேவ் ஃபீல்ட்ஸ் விச் ஆர் ஃபில்ட் வித் பகுஷாலி, ஃபில்ட் வித் த லாட் ஆஃப் கிரெயின்ஸ். அதான் ஷாலி. அதெல்லாம் இப்ப என்ன இருக்குன்னா பரிணதம். பரிணதம்னா அப்படி பக்குவமாயிருக்கு. முளைக்கல, இப்ப முளைக்கிற பயிர் இல்லை, அதெல்லாம் பயிர் நன்னா விளைஞ்சு உங்களுக்கு மாறுதலை அடைஞ்சிருக்கு. இட் இஸ் ரைப் ஃபார் ஹார்வெஸ்ட். அப்படி பரிணத மாறுதலை அடைந்த பலவிதமான பயிர்களினால் வியாக்குல வியாப்தமாக இருக்கும் கிராமங்களினுடைய சீமா எந்த ஒரு ருத்துவில இருக்கோ அந்த ருத்து. இது எஸ்மின் சஹாக்கு போறது, ஹேமந்தர் காலஹாக்கு போறது. அது அப்படிப்பட்ட அந்த காலம். மேலும் வினிபதித துஷாரஹா, விடியற் காலையில உங்களுக்கு பனி விழற காலம். கிரௌஞ்ச நாத உபகீதா, கிரௌஞ்சங்கிற பக்ஷி, அந்த பக்ஷியினுடைய நாதம் சத்தத்தினால் உபகீதா, சத்தமிடப்பட்டதான ஒரு ஒரு காலம். ஸோ த டைம் இஸ் வெரி நாய்ஸி பிகாஸ் ஆஃப் அந்த கிரௌஞ்ச பக்ஷிகளினுடைய, கிரௌஞ்ச பக்ஷி தான் கிரௌஞ்ச மிதுனாதேகம் அவதீஹி காமமோகிதம்னு வால்மீகி பார்த்த அந்த ஒரு பேர் ஆஃப் பேர்ட்ஸ் வந்து கிரௌஞ்ச பக்ஷி. அந்த கிரௌஞ்ச பக்ஷிகளினுடைய நாதம் பயிர் உங்களுக்கு நல்லா இதுவாச்சு. மேபி அங்க கொக்கு, அந்த கிரௌஞ்சங்கள் அதெல்லாம் இருக்குமோ என்னமோ ஜாஸ்தி, அதனால சொல்றார் அந்த பர்டிகுலர் சீசன்ல. அப்படி அந்த பட்சிகளினுடைய நாதத்தினால இட் இஸ் சவுண்டிங் பியூட்டிஃபுல். அப்படி இருக்கக்கூடிய ஹிமயுக்தா ஏஷா காலஹா, பனியுடன் கூடினதான இந்த ஹேமந்த ரித்து, வஹா சுகம் பிரதிஷத்து, உங்களுக்கு சுகத்தை கொடுக்கட்டும் அப்படின்னு இதோட இந்த சரத் வர்ணனம்னு போட்டிருக்கார். ஹேமந்த வர்ணனம் இல்ல இல்லையா? நான் தான் தப்பா சொல்றேனா? இல்ல இங்க ஹேமந்தா தான் இருக்கு. ஹேமந்தா தானே? இது ஏதோ தப்பா இருக்கு. சரத்காலம் தான் முடிச்சிட்டோமே, ஹேமந்தத்துல தானே இருக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் நான். என்னடா ஹேமந்த ரித்துவனுடைய வர்ணனை முடிச்சது என்ன, இன்னும் வசந்த ரித்து வரல. சிசிரம் 5th, வசந்த ரித்து தான் கடைசியில போடுறாங்க. சரி, பரிணதங்கிறதுக்கு திரும்ப அது மட்டும் அர்த்தம் சொல்ல முடியும். பரிணதம்னா பக்குவம் அடைந்த, பரிணதம்னாலே டிரான்ஸ்ஃபார்ம்டுன்னு அர்த்தம். சோ இங்க வந்து பழுத்து இருக்கக்கூடிய பரிணாம சொல்றோமோ இல்லையோ? பரிணாமம் கரெக்ட். பரிணாமம்னா மாறுதல். சோ மாறுதல்ங்கிறது ஒரு பயிருக்கு என்ன மாறுதல்? சோ இட் ரைப்பன்ஸ் ஹியர். அதுதான். ஓகே.
ரைப்பா இருக்கிற பல பயிர்கள் அத சொல்றோம். The word parinaya means marriage. So அது வந்து நீ நய தாத்துவோட வருது. பரிணதங்கிறது நம தாத்துல இருந்து வருது. பரிணமதி நமதி இருக்கோ இல்லையோ, நம்ம நமஸ்காரம் பண்றோங்கிறது இருக்கோ இல்லையோ, அதனுடைய பரிங்கிற உபசர்க்கத்தை போட்டோம்னா அது வருது பரிணதங்கிறது. அப்போ அர்த்தம் எங்கேயோ மாறிடுறது உங்களுக்கு. அதுதான் சொல்லுங்க. இந்த புலக்கம் அதான் நம்ம புலக்காங்கிதம் அடையறதுன்னு சொல்றோமோ, அதேதான். அத புலக்கம்னா புலகாங்கிதம் தான். புலக்கேன அங்கிதம் புலகாங்கிதம். அங்கிதம்னா சின்னிதம்னு அர்த்தம். புலகாங்கிதம் அங்கம் இல்ல, புலகாங்க அப்படின்னு சொன்னா வேற. புலகாங்கித அங்கிதம் சின்னிதம், புலகைஹி சின்னிதம். வியாலம்பி நீலன்னு சொன்னேன் இல்லையா நீங்க, அதுல வியாலம்பினா என்னது? வி ஆ லம்பி, லம்பத்தேனா தொங்கறதுன்னு அர்த்தம், ஹேங்கிங். சோ வியாலம்பினா நன்கு அப்படியே தொங்கறது. சோ ஹேங்கிங். அந்த முன்னச்ச முடி மாத்திரம் ஃப்ரண்ட்ல பேங்ஸ் இருக்கும் இல்லையோ, அது ஃப்ரண்ட்ல வருது இந்த அலக்கங்கள். ரைட். அப்புறம் வந்து கூர்ப்பாசகம் நீங்க சொல்லிட்டு, கூர்ப்பாசகம் அது எப்படி அதை பிரிக்கிறது? தெரியல, கோஷம் தான் பார்க்கணும். கார்பாசம்னாலும் காட்டன் தான் இல்லையா? அதேதான், காட்டன் தான். கூர்பாசனாலும் காட்டன் தான். ஒன் ஆஃப் த நவகிரக கிருதிஸ்ல இந்த கூர்பாசங்கிற வார்த்தை எனக்கு கேட்டா ஏதோ எங்கேயோ கேட்டா மாதிரி இருக்கு. ஒன் ஆஃப் த நவகிரக கிருதிஸ்ல இல்லையே, இல்லையே, வராது. அட்லீஸ்ட் அதுதான் ராகு கேத்து வராது. எதுக்கும் வந்தாப்ல எனக்கு தெரியல. வேற ஏதாவது கூர்பா நீங்க சொல்றது கூர்பாசன வருமாஜி. அங்க இதுல சௌந்தர்ய லஹரியில வரும்னு நினைக்கிறேன். வரல, சட்டுன்னு வரல எதுல இருந்தோ. இது கூர்பாசங்கிறதுக்கு வந்து குர்பரே ஷரீரே அஸ்யதே இதின்னு போட்டிருக்கு. ஸோ குர்பரன்னா உங்களுக்கு வந்து ஷரீரம், ஷரீரத்துல வைக்கப்படுகிறது, அதனால கூர்பாச. குர்பரன ஷரீரம், தேகத்து மேல அணியப்படுகிறது என்று கூர்பாச. கார்பாசன்னா அதுக்கு வேற ஏதாவது இருக்கணும். கார்பாச வஸ்திரம், அது கார்பாசங்கிறதே தான். கர்ப்பாச ஏவ கார்பாச, அது வஸ்திரம். அதுக்கு ஒன்றும் பெரிய இது சொல்லலை, விற்பத்திலாம் தெரியல. அவ்வளோதானே. ஆசவன் சொன்னேன். சாரி, ஆசவன் சொன்னேன். ஆமா, ஆசவங்கிறது என்னது? ஆசவன்னா மது. திருப்பி வருதுன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல வரல. சோ புஷ்பாசவ ஆமோதன்னு வருது இல்லையா? சோ ஆசவஸ்ய ஆமோதேனன்னு போட்டிருக்கு. இந்த ஆசவங்கிறது மது, இன்டாக்சிகன்ட், ஆல்கஹால், ஃப்ளவர் வைன் கைண்ட் ஆஃப். தப்பா எழுதிட்டேன், ரெண்டு சேர்ந்து எழுதிட்டேன். ஆமோதங்கிறச்சே ஃப்ரேக்ரன்ஸ், அந்த வைனோட ஃப்ரேக்ரன்ஸ், அதனால சுகந்தி வக்த்ரஹா, ஃப்ரேக்ரண்ட் மவுத். ஓகேயா? And one thing, இந்த அபியஞ்சனம் நீங்க வந்து you said it is தைலாபியங்கம். ஆமா, அஞ்சனானா காஜல் இல்ல? எஸ், அஞ்சனம்னா காஜல். அபி அஞ்சனம்ங்கிறச்சே ஃபுல்லா நம்ம வந்து பூசிக்கிறது. ஸோ அபியங்க ஸ்நானம், அபியஞ்சனம் இதெல்லாம் வந்து தைலத்துக்கு தான் சொல்லுவாங்க. அஞ்சனம் தனியா சொல்லும் பொழுது கண்ணுக்கு நேத்ராஞ்சனம். எனி பூச்சு இஸ் அஞ்சனம் ஜெனரலி. அனாயிண்டிங்னு சொல்றோம் இல்லையா? சோ அனாயிண்டிங் இஸ் அஞ்சனம். அஞ்சதே அப்படின்னா பூசறது அப்படின்னு அர்த்தம். அஞ்சனம்.
அது இட் டிபெண்ட்ஸ் கான்டெக்ட்ல நம்ம வந்து அது எதுக்கு பூசுறதுங்கிறத பொறுத்து இருக்கு. உடம்புக்கு பூசிக்கிறதா இல்ல கண்ணுக்கு பூசிக்கிறதா இல்ல உதட்டுக்கு பூசிக்கிறதா பாத்துக்கணும். அதுதான் இட் சேஞ்சஸ். சரி.